வணக்கம் மக்களே! நான் தான் உங்க திருவாசகம் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவில் ப்ரெஷர் குக்கரில் எப்படி தக்காளி சாதம் செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்து கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் அதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். கறி மசாலா பட்டை, இலவங்க பட்டை, கிராம்பு எடுத்துக்கலாம். அடுத்ததாக குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சோம்பு, கறி மசாலா பட்டை, கிராம்பு, இலவங்க பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா செவந்து வர நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ தக்காளி நல்லா வேகணும். நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். மசாலா நல்லா கிளறி விட்டு எண்ணெய் நல்லா வெளியில் வர நல்லா வதக்கிக்கோங்க. ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன், அதனால் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசியை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி கொதிக்கிற வரை வைக்கணும். இப்போ குக்கரை மூடியாச்சு. 3 விசில் வர்ற வரை வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூலமாக செஞ்ச தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நன்றி மக்களே.